தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரே தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரே தொழுதேத்து. தினம் தினம் உலகில் நிசை பலவான வினை பொறுத்தருளும் மேலான தினம் தினம் உலகில் நிசை பலவான வினை பொறுத்தருளும் மேலான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரே தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரே தொழுதேத்து. வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த போதரும் தயை செய்துயிர் தந்த வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த போதரும் தயை செய்துயிர் தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரே தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரே தொழுதேத்து. உற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும் உற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரே தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரே தொழுதேத்து. அழைக்கிறார் அழைத்தார் இதோ நீயும் வா உந்த நேசர் காவலாய் அழைக்கிறார் இதோ நீயும் வா உந்த நேசர் காவலாய் அழைக்கிறார் இதோ அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ. பாவத்தை ஏற்றவர் பலியாய் மாண்டவர் பாவத்தை ஏற்றவர் பலியாய் மாண்டவர் கல்வாரியின் மேட்டினில் கண் கொள்ளாத காட்சியே கல்வாரியின் மேட்டினில் கண் கொள்ளாத காட்சியே கண்டிடும் வேண்டிடும் பாவபாரம் நீங்கிடும் கண்டிடும் வேண்டிடும் பாவபாரம் நீங்கிடும் அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ. நோயையும் ஏற்றவர் பேயையும் வென்றவர் நோயையும் ஏற்றவர்
பேயையும் வென்றவர். நேசருந்தன் நோய்களை நிச்சயமாய் தீர்த்தாரே, நேசருந்தன் நோய்களை நிச்சயமாய் தீர்த்தாரே. நோயுற்ற உன்னையே நேயமாய் அழைக்கிறார், நோயுற்ற உன்னையே நேயமாய் அழைக்கிறார், அழைக்கிறார், அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து நாமத்திலே யாவரையும் வாழ்த்தி இந்த மாலை கூட அழைக்கிறோம். யாருக்கும் நன்றி. விசேஷமாக நம்மளது செய்தி குடும்பத்தில் வந்திருக்கிற சகோதரன் தேவதாஸ் சமாஜ் அவர்களையும் இஸ்லாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்மளோடு கூட நிறைய கூட இயேசுவின் கட்டளைகள் 3ஆம் கட்டளையாக பின்னே வாருங்கள் என்ற தலைப்பிலே நம்மளோடு பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். யாருக்கும் நன்றி. விசேஷமாக அநேகர் நினைக்கலாம், நம் முன்பு பல மேபி நாட் மாதங்கள் ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசுவின் கட்டளையில் நாம் தியானித்திருக்கிறோம். நாம் தியானித்தது இயேசு தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் கட்டளையும் கம்பேர் பண்ணி தியானித்தோம். இப்பொழுது 58 கட்டளை இருக்கிறது. அந்த 58 நாங்கள் சுருக்கி 38 கட்டளை எடுத்துக்கொண்டு நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனாலும் கூட நம்ம தியானத்தை மனதை வைத்துக்கொண்டு எப்படி தியானிக்கலாம் என்பதை பார்க்கலாம். இந்த வேலை கூட இந்த கூடுகை ஆரம்பித்து வைக்கும்படியாக சகோதரி மஜாடியான் அவர்கள் ஜெபித்து ஆரம்பித்து வைப்பார்கள். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்களை அன்பின் தேவாதி தேவனே, எங்களை ஆண்டு நடத்துகிறவரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, இந்த ஜெப நாளிலே ஆண்டவரே விசேஷமாக நாங்கள் கொஞ்சம் பேராக கூடி வர நீர் கிருபை செய்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, நாங்க கூப்பிடும் முன்பதாகவே நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் உம்முடைய வாக்குத்தத்தம் எங்கள் மத்தியிலே இருக்கிறது. நான் வருவேன் என்று சொன்ன நீர் கட்டாயம் வந்திருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உடைய வருகை எங்கள் மத்தியிலே இருக்கிறபடினாலே உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரத்தக்கதாக கிருபை செய்யுங்க. அதை நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசித்து நம்ப நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் இருக்கிறது நிமித்தமாக நாங்கள் ஏனோ தானோ என்று இதில் பங்கெடுக்காமல் பயபக்தியோடு கூட பங்கெடுக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுங்கப்பா. பேசுகிற தாசனை முழுவதுமாக நீர் மறைத்து ஆண்டவரே அவங்கள முழுவதுமாக நீர் அபிஷேகித்து உம்முடைய ஆவியானவர் தாமே அவர்களில் இருந்து பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறபடினாலே கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக அவர் எங்களோடு கூட இடைபடணும்ப்பா. ஆண்டவரே, இன்னும் ஜெபிக்க போகும்பொழுதும் ஆண்டவரே ஜெபிக்கிற அந்த பாரத்தை ஆவியானவர் எப்படி வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக ஜெபிக்கிறார் என்று சொன்ன இந்த வசனத்தின்படியாய் ஆண்டவரே அந்த பாரத்தை நீர் எங்களுக்கு தந்து எங்களுடைய சொந்த மாம்சீக பாரம் ஒன்றுக்கு உதவாதப்பா. நீர் ஆவியானவருடைய அந்த பெருமூச்சு எங்களுக்குள்ளாக இருந்து வெளியே வர நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி எங்களுடைய விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் நாங்கள் வைக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, அப்படியாக அது உம்முடைய சன்னிதானத்தை வந்து அடைய வேண்டும்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்திலிருந்து பதில்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்ப்பா. அப்படியாக எங்களுடைய ஜெபம் ஆண்டவரே உம்முடைய ஆவியானவரின் ஆண்டவரே அந்த பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கட்டும்ப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு ஜெப குறிப்பையும் என் தேவன் ஆண்டவரை குறித்து வைத்துக்கொண்டு ஆண்டவரே ஏற்ற நேரத்திலே அதற்கான பலனை நாங்கள் பெற்று அனுபவிக்கத்தக்கதாக உதவி செய்யும். எத்தனையோ பேர் ஒருவேளை விசுவாசத்தை விட்டு வழுவி போயிருக்கலாம். மட்டும் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம், இன்னும் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளவில்லையே என்று சொல்லி ஆண்டவரே அவங்க ஒருவேளை ஒரு சோர்வோடு கூட இருக்கலாம். ஆனாலும் என் தேவன் எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறவர். அப்பா, இருதயமானது ஆண்டவரே இலக்கரித்து போகக்கூடிய இருதயம், அது சோர்ந்து போகக்கூடிய இருதயம் என்று சொல்லி உமக்கு தெரியும் ராஜா. அதையினாலே எங்களுடைய சோர்வை நீ பொருட்படுத்தாதபடி ஆண்டவரே நீர் ஆண்டவரே அந்த ஏற்ற நேரத்துல அந்த ஜெபங்களுக்கு பதிலை தந்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவ விருட்சம் போல இருக்கக்கூடிய அந்த நன்மைகளை நீர் தந்து ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சிக்குள்ளாக ஆக்க வேண்டும் என்று ராஜா. விசேஷமாக நாங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற இந்த நாளிலே ஆண்டவரே ஒருவர் பாரத்தை நாங்கள் ஒருவர் ஆண்டவரை தன்னுடைய பாரம் போல நினைத்து தங்கள் வீட்டிலே அந்த பிரச்சனை இருக்குமானால் அவர்கள் எவ்வளவு பாரத்தோடு அதற்காக
ஜெபிப்பார்களோ அதே போல ஜெபிக்கத்தக்கதான ஒரு கிருபையை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே விசேஷித்த விதத்துல இந்த நாளில் நீங்க கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எதுன்னு எந்த தடையும் வராதபடி நீர் ஆண்டவரே எல்லாவும் ஸ்மூத்தாக போக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒழுங்கும் கிரமத்தையும் விரும்புகிற நீர் எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக நடக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கிருபையாக இறங்கி ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் செயல்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய சித்தத்தை நீர் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நாங்கள் இன்னும் ஆண்டவரே வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவரே வர விருப்பம் இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாக தடைகள் உண்டாயிருக்கலாம். ஆனால் அந்த தடைகளை நீக்க கூடியவர் நீரப்பா. எங்களை நீக்கி எல்லாரும் இன்னும் கூட்டி சேர்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். யார் யார் வர விரும்பினார்களோ அவர்கள் எல்லாரையும் நீர் கூட்டி சேர்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு மனதோடு கூட எல்லாவற்றையும் செய்ய நீர் உதவி செய்யும். ஒரு மனதோடு கூட எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கணும். ஒரு மனதோடு செய்தியை கேட்கணும். ஒரு மனதோடு கூட எல்லாவற்றிலும் நாங்கள் ஈடுபடணும் ராஜா. அப்பொழுது ஆண்டவரே நாங்கள் பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று விசுவாசிக்கிற ராஜா. ஆகினாலே கிருபையாக எங்கள் மத்தியிலே இருந்து எல்லாவற்றையும் நீர் செயல்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். ஸ்தோத்திரம். இந்த வேளை கூட சகோதரி ரதிமுத்து அவர்கள் மத்திய 4ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனம் முதற்கொண்டு 20ஆம் வசனம் வரை வாசித்து காண்பித்தார். மகிமை உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய வேத பாடம் மத்திய 4ஆம் அதிகாரம் 18 முதல் 20ஆம் வசனம் வரை. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆமீன். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. ஸ்தோத்திரம். இது கூட இந்த கருத்து நடைபெற நம்ம கூட சகோதரி மேரி சங்கர்கள் என் பின்னே வாருங்கள், மனிதரை பிடிக்கும் வல்லமை தருவேன் என்ற பாடலை பாடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பின்னே வாருங்கள், மனிதரை பிடிக்கும் வலிமையை தருவேன், என் பின்னே வாருங்கள். மனிதரை பிடிப்போமா, மனிதம் மகிழ்ந்திட செய்வோமா, மனிதரை பிடிப்போமா, மனிதம் மகிழ்ந்திட செய்வோமா, விண்ணக அரசு மண்ணிலே மலர்ந்திட மனிதரை பிடிப்போமா, விண்ணக அரசு மண்ணிலே மலர்ந்திட மனிதரை பிடிப்போமா, மனிதரை பிடிப்போமா, மனிதம் மகிழ்ந்திட செய்வோமா, பட்டி தொட்டி எல்லாம் பரமணி புகழை பரப்பிட செய்வோமா, பாரினி பாவங்கள் பறந்து ஓடிட மனிதனை பிடிப்போமா, பட்டி தொட்டி எல்லாம் பரமணி புகழை பரப்பிட செய்வோமா, பாரினில் பாவங்கள் பறந்து ஓடிட மனிதனை பிடிப்போமா, 8 திசையினில் இயேசுவின் வார்த்தை முழங்கிட செய்வோமா, 8 திசையினில் இயேசுவின் வார்த்தை முழங்கிட செய்வோமா, ஏழ்மை என்பது ஏட்டில் இல்லை என வழியை சொல்வோமா, இயேசுவின் வழியை சொல்வோமா, வழியை சொல்வோமே, இயேசுவின் வழியை சொல்வோமே, மனிதரை பிடிப்போமா, மனிதம் மகிழ்ந்திட செய்வோமா, மனிதரை பிடிப்போமா, மனிதம் மகிழ்ந்திட செய்வோமா, காலை மாலையும் கடவுளின் அன்பிற்கு சாட்சியாய் வாழ்ந்திடுவோம், குந்தின் மேலிட்ட விளக்காய் நாமும் கிறிஸ்தொளி பரப்பிடுவோம், காலை மாலையும் கடவுளின் அன்பிற்கு சாட்சியாய் வாழ்ந்திடுவோம், குந்தின் மேலிட்ட விளக்காய் நாமும் கிறிஸ்தொளி பரப்பிடுவோம், எங்கும் இறைவார்த்தை நம்மில் அவர் வார்த்தை வாழ்வதை எடுத்துரைப்போம், எங்கும் இறைவார்த்தை நம்மில் அவர் வார்த்தை வாழ்வதை எடுத்துரைப்போம், எங்கும் அரைப்பரப்பு அதுவும் நம் பொறுப்பு, கடமையை செய்வோமா, அன்பின் கடமையை செய்வோமா, கடமையை செய்வோமே, அன்பின் கடமையை செய்வோமே, மனிதரை பிடிப்போமா, மனிதம் மகிழ்ந்திடம் செய்வோமா,
மனிதரை பிடிப்போமா, மனிதம் மகிழ்ந்திட செய்வோமா. விண்ணக அரசு மண்ணிலே மலர்ந்திட மனிதரை பிடிப்போமா, விண்ணக அரசு மண்ணிலே மலர்ந்திட மனிதரை பிடிப்போமா. மனிதரை பிடிப்போமே, மனிதம் மகிழ்ந்திட செய்வோமே. மனிதரை பிடிப்போமே, மனிதம் மகிழ்ந்திட செய்வோமே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாடல் வந்து ஒரு கத்தோலிக்க பாடல். ரொம்ப அந்த டியூன் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. சகோதரி ரொம்ப அழகாக அந்த டியூனை மாஸ்டர் பண்ணிக்கிட்டு அந்த பாடல் நமக்காக பாடி கொடுத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கட்டாயமாக இந்த கருத்தின்படியாகவே நம்ம கூட கர்த்தரை பின்பற்றும்படியாக நம்ம கூட சகோதரன் தேவதாஸ் சம்பத் அவர்கள் நான் வந்திருக்காங்க. அவங்க வந்து கிதியோன் வந்து அடுத்த மாதத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டேட் கான்ஃபரன்ஸ் இருக்குது. அதுக்காக ரொம்ப பிஸியாக ஆக்டிவாக ஈடுபட்டு இருக்காங்க. நேரத்தை ஒதுக்கி இதனால் கூட அவங்களுக்கு நிறைய மீட்டிங் நாளை கழிச்சு வந்து ஒரு எல்லா கேம்பும் சேர்ந்து ஒரு மீட்டிங் இருக்குது, அதுக்கு ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட அவர்கள் அந்த நேரத்தை ஒதுக்கி இந்த 1 மணி நேரம் நம்மளுக்கு இருப்பேன்னு சொல்லி வந்திருக்காங்க. அதுக்காக நம்ம இயேசு நாமத்தை வாழ்த்து வரவேற்கிறேன். வந்து இந்த கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த நேரலை ஊழியத்தில் பங்கு பெற கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்புடன் அழைத்த அருமையான சகோதரர் ப்ரொஃபசர் எஸ்டி டேனியல் அண்ணன் அவர்களுக்கும் வனஜா அக்கா அவர்களுக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய தியானத்திற்காக கொடுத்திருக்கும் தலைப்பு இயேசுவின் கட்டளைகள். மத்தேயு 4:19. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். இதுல இயேசுவிட கட்டளையும் இருக்கிறது, வாக்குத்தத்தமும் இருக்கிறது. கட்டளை என் பின்னே வாருங்கள், வாக்குத்தத்தம் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன், மாற்றுவேன். ஸோ அநேகரை ஆண்டவருடைய வழி நடத்த, ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்த the basic requirement நாம இயேசுவை பின்பற்ற வேண்டும், இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். வேதாகமத்துல என் பின்னே வாருங்கள் என்ற வார்த்தை 21 தடவை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுல சில வேதாகம வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 16:24, மார்க் 8:34, லூக்கா 9:23, மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார். சீடர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார். ஸோ நமக்கு ஒரு விருப்பம் அவசியம் இயேசுவை பின்பற்றுவதற்காக. அதற்கு ஒரு விலைக்கிரயமும் இருக்கிறது. அது என்ன? நம்மை வெறுத்து நம்முடைய சிலுவையை, கர்த்தர் நம்மை வழிநடத்தும் பாதையை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். அதுல முறுமுறுக்க கூடாது, சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஸோ அந்த விருப்பம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்னை பின்பற்ற கடவன். அடுத்து லூக்கா 14:27 சொல்லும் பொழுது, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். இயேசு கிறிஸ்துவின் சீசனாய் இருக்கணும்னா தன் சிலுவையை சுமந்து கொண்டு ஒருவன் அவரை பின் செல்ல வேண்டும். இயேசுவின் சீசனாய் இருக்கணும்னா அவரை பின்பற்ற வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும்னா அவரை பின்பற்ற வேண்டும். யோவான் 12:26 இயேசு சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால்
அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். ஸோ இயேசுவை பின்பற்றி பெற ஒரு விருப்பம் இருந்தாலும் அவரை பின்பற்ற வேண்டும். அவருடைய சீசனா இருக்க வேண்டும் என்றால் அவரை பின்பற்ற வேண்டும். அவருக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் அவரை பின்பற்ற வேண்டும். இயேசுதான் பலி, சத்தியம், ஜீவன். அவர் நம்முடைய இரட்சகர், நம்முடைய தந்தை, அப்பா, பிதாவே என்று கூப்பிடும் உரிமையை தந்திருக்கிறார். நாம் அவருடைய சீடர்களாகவும் இருக்கிறோம். நற்செய்தி மாணவர் மன்றம் என்ற ஊழியத்தில் அதிகமாக நான் பயன் பெற்றவன். என்னுடைய கல்லூரி நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே அவர்கள் செய்கிற காரியம் சீசத்துவ முகாமிற்கு அழைத்து செல்வார்கள். அங்கு சீசத்துவத்தை குறித்து மிக அருமையாக ஆழமாக கற்றுக் கொடுப்பார்கள். என்னுடைய கல்லூரி டிகிரி படிக்கும் பொழுது அந்த ப்ரோக்ராம் நாசரேத்தில் நடைபெற்றுச்சு. அதற்கு பங்கு பெறும்படி கர்த்தர் கிருபை செய்தார். நாசரேத்திற்கு சென்று அநேக மாணவர்கள் வந்திருந்தார்கள். சிறில் குந்தர் என்னும் ஒரு தேவனுடைய மனிதர் வந்திருந்தார். அவர் ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை சொன்னார். இந்த பூமி உருண்டை பார்த்தீங்கன்னா வட துருகம் தென் துருகம் இருக்கிறது. குளிர்காலத்துல எப்பொழுதுமே அது முழுவதும் பனியாக உறைந்து போய்விடும். ஸோ அந்த பகுதியில நடந்து செல்றவங்க காலில் உடன் ஷூ மாட்டிக்கிட்டு பனிக்கட்டின் மேல நடந்து செல்லணும். ஒரு வாலிபன் ஒருவன் பட்டாளத்துல வேலை பார்த்தான். பல வருடங்களுக்கு முன்பதாக இன்றைய ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. தன்னுடைய கிராமத்திற்கு வருகிறான். வரும் பொழுது அது எந்த இடத்துல பனிக்கட்டி இருக்குது, எங்க இது இருக்குது, அதெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் பயங்கள் இருந்தது. தன்னுடைய கிராமத்திற்கு போகணும், நடந்து செல்ல வேண்டும், உடன் ஷூவை போட்டுக்கிட்டு. ஆனா அவனுக்கு பயம். காலையில அந்த இடத்துக்கு வந்துட்டான். இந்த பனிக்கட்டியில நடந்தா உடைஞ்சிட்டுனா இந்த சமுத்திரத்துக்குள்ள போயிடுவோமேனு பயந்து பயந்து அப்படி நின்றுட்டே இருக்கான். ஒரு அடி எடுத்து வைப்பான், பயம், காலை பின்னால் எடுத்துருவான். இப்படியே டைம் போய்கிட்டே இருக்குது. சாயங்காலம் சட்லஜ் வண்டி குதிரைகளை மாட்டிக்கொண்டு விரைவாக கடந்து சென்று கொண்டு இருக்கிறது. இதை பார்த்த உடனே இந்த வண்டியெல்லாம் தாங்கினா நம்மள தாங்காதா அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். சற்று தள்ளி நடந்த பின்பு பார்க்கிறான், வாலிபர் சிலர் அந்த பனிக்கட்டியை உடைச்சு அதற்கு கீழே இருக்கும் தண்ணீர்ல வாழக்கூடிய மீன்களை பிடித்து கொண்டு இருக்கிறார். அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்துவை முழுவதும் பின்பற்றினா என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பயப்படுறவர்கள் கரையில் தான் வாழ்க்கை முழுவதும் நின்று கொண்டிருப்பார்கள். ஆனால் தைரியமாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அவர்கள் இயேசுவையும் பின்பற்றுவார்கள். அநேக மீன்களை, ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று பிடிப்பார்கள் என்று. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு உண்மை பாருங்க. இயேசுவை நம்ம பின்பற்றுவதற்கு அவர் மேல் முழு நம்பிக்கை வேண்டும். இதைத்தான் இயேசு சொன்னார். யோவான் 10:27 யோவான் 10:27 என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. என் ஆடுகள் என் பின்னால வந்துகிட்டே இருக்குது என்று இயேசுவானவர் சொல்லுகிறார். நான் இந்த கேம்ப்ல பங்கு பெறும் பொழுது ஒரு தீர்மானம் எடுத்தேன். என்ன வந்தாலும் இயேசுவே நான் பின்பற்றுவேன் அப்பா அப்படின்னு ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுத்துட்டு போயிட்டேன். அதன் பின்பு என்னுடைய டிகிரி முடித்த பின்பு மதுரை தியாகராஜால எம்எஸ்சி பிசிக்ஸ் படித்து கொண்டிருந்தேன். அந்த தியாகராஜா கல்லூரியில என்னுடைய அறையில ஒவ்வொரு நாளும் ஜெபம் நடக்கும். கிறிஸ்தவர் அல்லாத சகோதரர்களும் வருவார்கள். 12 பேர் கூடிடுவாங்க. ஒரு 1/4 மணி நேரம் நடக்கும். இயேசுவை பற்றி சொல்லுவேன், அவர் ஞானத்தை தருகிறார், அறிவை தருகிறார் என்று. ஒரு பாட்டு படிப்போம், பைபிளை வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம். எவரிடே நடக்கும். சண்டே பக்கத்தில் உள்ள கல்லூரிகளுக்கு சென்று அங்கு ஆண்டவரை அறிவிப்பதற்காக இவாஞ்சலிக்கல் யூனியன் இந்த மினிஸ்ட்ரி மூலமாக நாங்கள் சென்று வருவது உண்டு. நல்லா படிக்கிறோம், டிகிரியிலும் அதிகமான மார்க்கு, இங்கும் கர்த்தர் புதிய வாய்ப்புகளை தந்திருக்கிறார் என்று சொல்லி சந்தோஷமா போய்கிட்டே இருந்தேன்.
திடீரென்று நான் படிக்கிறதெல்லாம் மறக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய மெமரி பவர் அதை லூஸ் பண்றேங்கிறது நல்லாவே தெரியுது. படித்து படித்து பார்க்க மறக்கிறேன். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எம்எஸ்சி பிசிக்ஸ் 4 பேப்பரும் ஃபெயில். எனக்கு என்ன செய்வதுன்றே தெரியவில்லை. அப்பா அம்மா டீச்சர்ஸ், ஹெட் மாஸ்டராக இருக்காங்க, ஒரு கேட்டகிஸ்டாக இருக்காங்க, நம்மளை படிக்க வைக்கத்தான் முடியும், நம்ம தான் படிக்கணும். இப்படி 4 பேப்பரும் ஃபெயில் ஆன எனக்கே புரிந்து விட முடியலை. டிகிரியில் ஹை பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். என்ன சரியாகும் என்று நினைத்தேன். ஊழியங்கள் வேற நடத்திக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் சரியாகவே இல்லை. ஒரு நாள் என்னுடைய அறையில் யாருமே இல்லை. அப்போ நான் ரொம்ப வருத்தப்பட்டு, எப்படி நான் பைபிள் வாசிக்க முடியும், எப்படி ப்ரே பண்ண முடியும், இனி எப்படி மற்ற கல்லூரிகளுக்கு செல்ல முடியும், என்னுடைய கல்வியை போய்விட்டதை என்று சொல்லி அப்படி சோர்ந்து போய் அமைதியாக உட்கார்ந்துட்டேன். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, உட்கார்ந்துட்டேன். ஆனால் நமக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர் உண்டு. அவர் தேற்றரவாளர், நம்மை தேடி வருகிறவர். நம்ம கண்ணீரின் பாதையில் செல்லும் பொழுதெல்லாம் நம்ம அருகாமையில் வந்துடுவார். மகனே மகளே, நான் கூட இருக்கேன், கவலைப்படாத, நான் உனக்கு போதும்னு சொல்லுவார். அந்த கல்லூரி நாட்கள்லையும் ஆவியானவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். மகனே, உன்னுடைய தாயின் கற்பத்தில் நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன், நீ என்னை பின்பற்றி வா. உன்னுடைய டிகிரி நாட்கள்ல சொன்ன, என்ன வந்தாலும் உண்மை நான் பின்பற்றுவேன், எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மை நான் பின்பற்றுவேன் என்று. இந்த கல்வியில் ஏற்பட்ட தோல்வி உன்னால் என்னை பின்பற்றி வர முடியவில்லை, நீ என்னை பின்பற்றி வா. தொடர்ந்து ஒரு வார்த்தையும் சொன்னார். உன்னுடைய எதிர்காலம் உன்னுடைய கல்வியில் அல்ல, தேவனுடைய கரத்தில் இருக்கிறது, என்னுடைய கரத்தில் இருக்கிறது. உன்னுடைய எதிர்காலம் உன் கல்வியில் அல்ல, என்னுடைய கரத்தில் இருக்கிறது, என்னை பின்பற்றுவார். என்னையும் அறியாமல் ஒரு நம்பிக்கை பிறந்தது. என் உள்ளத்துல ஒரு அவிசுவாசம் நீங்கிறது. என் எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை. மீண்டுமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன், மீண்டுமாக ஊழியங்களில் ஈடுபட ஆரம்பித்தேன், பின்பற்றி கொண்டே வந்தேன். சில தினங்களுக்குள்ளதாக என்னுடைய அப்பா திருநெல்வேலியிலிருந்து மதுரைக்கு வந்தார்கள். என்னப்பா இந்த நேரத்தை நைட்டில் வர்றீங்களா அப்படின்னு. மேடம், உனக்கு ஒரு பிஎஸ்ஆர்பி எக்ஸாமில் உனக்கு இன்டர்வியூ வந்திருக்குது, அது வேண்டாம், எம்எஸ்சி படிக்கிறான் என்று வேண்டாம் என்று நினைத்தேன். ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருந்த இன்ஸ்பெக்டர், சார் வேலை கிடைக்கிறது கஷ்டம், முதல்ல அந்த இன்டர்வியூ கார்டை கொண்டு உங்கள் பையன்கிட்ட கொடுங்கன்னு சொன்னாங்க, அதனால கொண்டு வந்தேன் அப்படின்னாங்க. திரும்பி ஸ்டேட் பேங்க்ல இன்டர்வியூ வந்தது. லைஃப்ல எழுதின முதல் 2 காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் கிளிக் ஆச்சு. அதில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் வேலை கிடைத்தது. ஜாயின் பண்ணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். என்னுடைய உள்ளத்துல மீண்டும் ஒரு கேள்வி, நம்ம கல்வி மறதி இருந்துச்சு என்ன ஆகும் அப்படின்னு. ஆனா தொடர்ந்து சிஏ ஐஐபி என்ற படிப்பை முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். எம்பிஏ என்ற பட்ட படிப்பை முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, பல நேரங்களில் நாம் சோதிக்கப்படுகிறோம். ஆனால் 1 Corinthians 10:13 சொல்கிறது, நம்முடைய திராணிக்கு மேலாக கர்த்தர் நம்மை சோதிக்காமல் சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். என்னுடைய வாழ்க்கையில பல தோல்விகளின் வழியாக, ஏமாற்றங்களின் வழியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். எல்லாவற்றிலும் நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடல், ஒரு லெசன், நம்ம அவரை முழு இதயத்தோடு பின்பற்ற வேண்டும். யோசுவா, காலேப், they follow God wholeheartedly. முழு இதயத்தோடு தேவனை பின்பற்றினார். இந்த முறுமுறுப்பு, அவிசுவாசம், இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது. நம்ம நினைச்ச நேரங்கள்ல கண்ணீர் விட்டுக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு முறுமுறுத்து பேசிட்டா ஆண்டவர் கண்டுவிட மாட்டார் நம்ம நினைக்கிறோம். இல்லை, முறுமுறுப்பு அவிசுவாசத்தை காண்பிக்கிறது. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பதில் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அதற்கு மேலையும் ஜெபித்து ஒரு பாதையில அனுமதித்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, கர்த்தர் நடத்துவார் என்று தைரியமாக நாம் செல்ல வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவார். அவரை பின்பற்றும் பொழுதுதான் நம்ம அநேகரை கிறிஸ்துவனை நடத்த முடியும். அடுத்து ஒரு கேள்வி வைக்கிறேன்.
அவரை பின்பற்றாம இந்த உலகத்துல நமக்கு வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்குது? ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்குதா? அவர்தான் எல்லாம். ஆதியும் அந்தமும் அவர்தான். நித்திய ஜீவன் அவர்தான். நம்முடைய தந்தை அவர்தான். இன்னும் நம்முடைய மருத்துவர் அவர்தான். நம்முடைய டாக்டர் அவர்தான். இன்னும் அவரோடு கூட தான் நித்தியமாய் வாழப் போகிறோம். 1000 வருட அரசாட்சியில் வாழப் போகிறோம். வேற ஆல்டர்னேட்டிவ் இல்லையே, ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் இல்லையே. ஸோ ஒன்லி ஒன் ஆல்டர்னேட்டிவ் நமக்கு இருக்கிறதே இயேசுவை பின்பற்றுவதுதான். அதை தவிர நமக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. பிசாசு பொய்களை கொண்டு அவன் உள்ளத்துல விதைக்க பார்ப்பான். தட்ஸ் நாட் ட்ரூத். ஸோ ஒரே ஒரு ஆல்டர்னேட்டிவ் நமக்கு இருப்பது இயேசுவை பின்பற்றுவதுதான். அப்படி இருக்குச்சுல நம்ம அவரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்வோம். அவரை பின்பற்றுவோம். அவர் நமக்கு முன்னால் நம்ம கூட வருகிறார். நம்மை தூக்கி சுமக்கிறார். சில நேரங்கள்ல தாயை போல தேற்றுகிறார், தகப்பனை போல தூக்கி சுமக்கிறார். அவர் நம்ம கூடயே தான் இருக்கிறார். நம்ம அவரை பின்பற்றிக்கிட்டே இருக்கணும். வேதம் முழுவதும் அவர் நமக்கு மாதிரிகளை பின்வைத்து போயிருக்கிறார், கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அவர் கட்டளைகளை கை கொள்ளும் போது நாம் அவரில் அன்பு கூறுகிறோம். ஸோ நம்முடைய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் ஒரு கட்டளை, இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசுவை பின்பற்ற வேண்டும். நான் பின்னோக்கிய நான் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் என்று ஒரே ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான். வேற நமக்கு ஆல்டர்னேட்டிவே கிடையாது. அல்லேலூயா. அதனால இந்த நாட்கள்ல நம்ம நம்முடைய விஷன், நம்ம கண்கள் பார்ப்பதெல்லாம் இயேசுவை தான். இயேசு மாத்திரம் தான் நமக்கு பிரதானம். அவர் தான் நமக்கு எல்லாம். இயேசப்பா தான் நமக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனை இருக்கோ அவர்கிட்ட சொல்லிடுவோம். அவர் தான் சொன்னார், ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எனக்கு தெரியப்படுத்துங்க, உங்கள் பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. நீதிமானை ஒருபோதும் தலம் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்துவிட்டு, எல்லா போராட்டங்களையும் அவர் மேல் வைத்துவிட்டு, இந்த வழியில என்ன சிலுவையின் பாடுகள் வந்தால் வைத்துவிட்டு நம்ம அவரோடு கூட அவரை பின்பற்றுவோம். கர்த்தர் நடத்துவார். நம்முடைய திராணிக்கு மேலாக நாம் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். மாறாக நாம் பொன்னாக விளங்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. ஸோ இந்த நாளிலும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துல ஒரே ஒரு தீர்மானத்தை எடுத்துக் கொடுக்கும். இயேசுவே, நான் உண்மையே பின்பற்றுவேன், உண்மையே நேசிப்பேன், உண்மையே பின்பற்றுவேன். இதை தவிர எனக்கு இந்த உலகத்துல ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கதான்ப்பா நான் இருப்பேன். உங்க விருப்பம் தான் ஏன் விருப்பம், உங்க டிசைர் தான் என்னுடைய டிசைரான. ஸோ என்னுடைய மனது சிந்தை எல்லாம் உங்க விருப்பத்தினால வாஞ்சியினால நிரம்பி இருக்கட்டும். ஜெபிப்போமா. ஏசப்பா, உங்க அன்புக்காக ஸ்தோத்திரம். என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லி எங்களுக்கு முன் செல்கிறவர், எங்களோடு இருப்பவர் எங்களுடைய அன்பு தந்தை தானப்பா. எங்களுடைய தகப்பன், அப்பா பிதாவேன்னு கூப்பிட வச்சிருக்கீங்க அப்பா. அன்புள்ள தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறார். உங்களைத்தான் பின்பற்றும்படி எங்களை வச்சிருக்கீங்க அப்பா. நாங்கள் நடக்கும் பாதையெல்லாம் அறிவீங்க, நாங்கள் போகிற பாதையெல்லாம் உனக்கு தெரியும். நாங்கள் மாத்திரம் ஒரு நாளும் ஏன் என்று கேட்காதபடி, எப்படி என்று கேட்காதபடி விசுவாசத்தோடு என் தேவன் என்னை நடத்துவார். அவர்தான் வழி, சத்தியம், ஜீவன். நான் அவரையே பின்பற்றுவேன் என்று சொல்லி உங்களை பின்பற்றி வர கிருபை தாருங்க. இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒருவேளை பல ஏமாற்றங்கள், பல பாடுகள், பல தோல்விகள், அவருடைய வாழ்க்கை பல நிந்தையின் பாதைகள், பல கேள்விகளை அவருடைய உள்ளத்தில் எழுப்பி இருக்கக்கூடும். இனி இயேசுவை பின்பற்றுவது சாத்தியமா? இனி இயேசுவுக்காக ஊழியம் செய்வது சாத்தியமா? இனி இயேசுவுக்காக ஊழியம் செய்வது நான் நினைத்துதான் பார்க்க கூடுமா என்று மனதுருக்கத்தின் தகப்பனே, இப்பொழுது உடைய தெய்வீக அன்பு, உம்முடைய பிரசன்னம் உங்களுடைய உள்ளத்தை நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். பிசாசு, உன் கரத்தை எடு என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளை இடுகிறேன். தேவனுடைய சுதந்திரம், தேவனுடைய பிள்ளைகள், அல்லேலூயா. இந்த சமாதானம், இந்த பிரசன்னம் நிரப்பட்டும், கரம் பிடித்து நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். தடைகள் தகர்த்தெறியப்படுவதற்காக ஸ்தோத்திரம்.
பிசாசின் கோட்டைகள் இடிந்து விழுவதற்காக ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜோலைகளாக மாற்றுகிற அந்த வார்த்தையின்படி உங்களை பின்பற்றும் இந்த பிள்ளைகளை அக்னி ஜோலைகளாக மாற்றி பயன்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. உண்மை பின்பற்றுகிற பிள்ளைகள் ஒரு நன்மையும் குறைபடாமல் கர்த்தர் கரம் பிடித்து நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கனம் துதி மகிமை புகழ் ஏசப்பா உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப அருமையான செய்தியை நம்மளுக்கு பகிர்ந்து கொண்டார்கள். விசேஷமாக நல்ல ஒரு சாட்சியை நம்மளுக்கு பகிர்ந்து கொண்டார்கள். ஒரு வாழ்க்கையில எப்படி கர்த்தரை பின்பற்ற ஆரம்பித்தார்களோ, தடைகள் வந்தது, ஆனாலும் கூட கர்த்தர் அவரை கைவிடவில்லை என்பதை மாத்திரம் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதே விதமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இது திரும்பி பார்ப்போம்னாக்கா, பல வேளையில நம்ம விலகி போயிருப்போம் என்று சொல்லியோ அல்லது பயனற்று இருக்கிறோம் என்று சொல்லியோ நினைக்கலாம். கர்த்தர் அதற்காக யாரையும் தெரிந்து கொள்ளவில்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த காரியத்தை நான் ஆட் பண்ண ஆசைப்படுறேன். அது என்னன்னாக்கா, கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் தெரிந்து கொண்டார். நம்ம என்ன பண்றோம்னா ஒவ்வொரு முறையும் மற்றவங்க கம்பேர் பண்ணி பார்த்து, அவர் போல நான் இல்லையே, அவர் செய்கிற ஊழியம் நான் செய்யலையே அப்படின்னு சொல்லி நம்ம நொந்து போகிறோம். ஆனா நமக்குன்ட்டு ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்க, அதை நம்ம உணர்ந்து கொள்வதில்லை. ஆகையால் தான் கர்த்தர் நம்ம எல்லாரையும், இப்போ இங்க ஒரு 14 பேர் வந்திருக்கீங்க, அந்த 14 பேரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு ஊழியம், ஏதோ ஒரு கர்த்தருக்கென்று ஒரு ஊழியம் செய்யும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார். பேதுருவை அழைத்த தேவன் யோவானையும் அழைத்தார். பேதுருவுக்கு ஒரு வல்லமையான ஊழியத்தை கொடுத்து அவனுடைய முடிவை குறித்தும் தெளிவுபடுத்தினார். யோவானை குறித்து தெளிவுபடுத்தவில்லை. நான் வரும் வரை இருக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமானா உனக்கு என்ன சொல்லி கேட்டார். அதே விதமாக யோவானுடைய தேர்ந்தெடுப்பு வேறு, பேதுருடைய தேர்ந்தெடுப்பு வேறு. அந்த வித்தியாசமான தேர்ந்தெடுப்பு நிமித்தமாக அவர்கள் ஒருவரை கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம கூட எந்த ஊழியத்துல பங்கு பெறும் மாத்திரமல்ல, சபையில கூட நமது ஊழியர் செய்கிற மக்கள், நம்முடைய போதகர் பிதாக்கள், இந்த மாதிரி பல ஊழியர்கள் சாட்சிகள் பார்த்துட்டு அவங்க போக நம்ம இல்லையே, இப்போ நம்ம ஊழியம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் வெறுமனே யாரையும் தெரிந்து கொள்ளவில்லை, நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை பயன்படுத்துவார், சந்தேகமில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அருமையான இந்த ஒரு வெளிப்பாட்டை நமக்கு மத்தியிலே பகிர்ந்து கொண்ட சோதனுக்கு இயேசு நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த வேலை கூட இந்த நாளிலே சகோதரி ரோஷினி லேம்ப் அவர்கள், சகோதரி ஜெரி ஜாஸ்மின் அவருடைய ஜெரி ஜோசபின் அவருடைய மருமகள், அவர்களுக்காக இந்த வேலை கூட நம்ம ஜெபிக்க போகிறோம், வாழ்த்த போகிறோம். சகோதரி மல்லிகா தேவாஸ் அவர்கள் வாழ்த்து ஜெபிப்பாங்க. எங்களை மிகவும் நேசித்து வழிநடத்துகிற ஜீவனுள்ள தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் அப்பா நாங்கள் கூடி உம்முடைய வேத சத்தியங்களை தியானிக்கும்படியாய், உம்மை துதிக்கும்படியாய், ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த தருணத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, அன்பு சகோதரி மிஸ்ஸஸ் ரோஷினி லேம்ப் அவங்களுக்காக நாங்கள் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம் அப்பா. எங்கள் மத்தியிலே ஆண்டவரே அனுதினமும் இந்த ஜெபத்திலே கலந்து கொள்கிற சகோதரி ஜெரி ஜோஸ்பின் அவர்களுடைய மருமகள் ஆண்டவரே அப்பா, உம்முடைய கருத்திலே நாங்கள் தந்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் தகப்பனே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறாங்க. கர்த்தருடைய கிருபையின் அன்பு மகள் மீது அமர்ந்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் கர்த்தர் மகளுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளையும் நினைத்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபை மகளுடைய வாழ்க்கையில பெரிதாய் விளங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனே அப்பா புதிய ஆண்டுக்குள்ள அடியெடுத்து வைத்திருக்கிறாங்க அன்பு மகளுக்கு ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. வருஷத்தை நன்மை நாள் முடிசூட்டுகிற கர்த்தர் ஆண்டவரே அப்பா, பிள்ளையின் நன்மை நாள் நீர் முடிசூட்டி அருள்முடியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. பிள்ளைகள் என்னென்ன வாஞ்சித்து உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என் தேவன் ஆண்டவரே, அவங்களுடைய மன விருப்பங்களை கர்த்தர் இந்த ஆண்டிலே நீர் நிறைவேற்றி கொடுக்க முடியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்பு பிள்ளைக்கு கொடுத்திருக்கிற நல்ல உத்தியோகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம்.
என் பிரயாசத்துல கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியே கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என் மக சரீரத்திலே நல்ல ஆண்டவரே சுக பலன் ஜீவனை கர்த்தர் நீங்க அருளி செய்து ஆண்டவரே அப்பா கூடா கூடியாய் பெருகுவாயாக என்று சொல்லி நாங்கள் ஆன்லைன் ஜெபக்குழுவாக இணைந்து நாங்கள் அன்பு சகோதரி நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் கொடுத்திருக்கிற ஆண்டவரே அன்பு மகனுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. லாமுவேல் ரோஷனை உம்முடைய கருத்திலே நாங்கள் தந்து ஜெபிக்கிறோம் அப்பா. சிறு வயது முதலே ஆண்டவரே அப்பா வேத எழுத்துக்களை கற்றறிந்த மகனாக ஆண்டவரே உமக்கு நேராக வளர்க்கப்படுகிற கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னது போல ஆண்டவரே அன்பு குடும்பத்தார் உண்மை சேவிக்க கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டுங்க. பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க ராஜா. கர்த்தருடைய கிருபையின் கரம் தகப்பனே அப்பா இன்னும் கூட இருந்து நல்ல ஜெப வாழ்க்கை கட்டி எழுப்புங்க. வேத தியானத்திலே ஆண்டவரே உங்களுடைய பாதத்திலே காத்து ஜெபிக்கக்கூடிய வல்லமைகளை பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு ஆண்டவரே இன்னும் நல்ல ஆசீர்வாதங்களை சுதந்திரங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் அனுகிரகம் பாராட்டியரும்படியே கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. முற்றிலுமாக உங்களுடைய கருத்திலே நாங்கள் தந்து ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டு அன்பு மகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஆண்டாய் காணப்பட போகிற கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. முழு குடும்பத்தையும் உம்முடைய திருக்கரத்திலே தருகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். Thank you, auntie. Thank you. Praise God. Praise God. Thank you, sister. God bless you. Thank you. We Thank wish you. Thank you, auntie. ஜெபக்குழுவின் சார்பாக உங்களுக்கு இயேசு நாமத்திலே வாழ்த்து தெரிந்து கொள்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Thank you. Thank you. Thank you. ஸ்தோத்திரம். இதுக்காக நன்றி சொல்லிட்டுக்கிறேன். தொடர்ந்த வேலை கூட நம்ம மத்தியிலே இதான செய்தி கொடுத்த அருமையான சகோதரர். சரி, வரப்போகிறதான சனிக்கிழமை 12ஆம் தேதி கிறிஸ்டி சால்மன் அவர்கள் நம்மோடு கூட அடுத்த கட்டளை சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் என்ற கட்டளைப்படியாக நம்ம கூட பகிர்ந்து கொள்வார்கள். வாரங்கள் வந்து பங்கு பெற்று நம்ம கனப்படுத்துவோம். முடிவு ஜெபத்தை சகோதரன் சாம்ராஜ் அவர்கள் ஜெபிப்பார்கள். பரலோகத்தின் தகப்பனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்று கட்டளை கொடுத்தீங்க. நீங்க கொடுத்த கட்டளையை நிறைவேற்றவும் கிருபை செய்தீங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியாய் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று தகப்பனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ஆன்லைன் பிரேயர்ல பங்கு பெறும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, குடும்பத்தின் தலைவர் தலைவிக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கண்ணி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். எவ்வளவு நல்ல வாக்கு தத்தங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். அதை சுதந்திரித்துக் கொள்கிறோம், சுதந்திரித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொரு ஜெப குறிப்பையும் கர்த்தர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் ஒருமனப்பட்டு எங்க தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். பொல்லாத பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று கருதி பல காரியங்களை செய்கிறான். ஆனாலும் எங்கள் கர்த்தர் ஆளுகை செய்கிறபடினால ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறபடினால ஸ்தோத்திரம். அன்பு தகப்பனே, ஒரு எழுத்தின் அலையை கட்டளையிடுங்க. எங்களுடைய தேசம் முழுவதும் கிறிஸ்துவுக்காக கொழுந்து விட்டு பிரகாசிக்கும் நாட்களை கர்த்தர் கட்டளையிடுவதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவின் அருள் மாறியை தேசம் முழுவதும் கர்த்தர் ஊற்றுகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிசாசின் கோட்டைகள் இடிந்து விழுந்து தவிடுபடி ஆவதற்காக ஸ்தோத்திரம். விக்கிரக கோட்டைகள் நொறுங்கி விழுவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுவதற்காக பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவர்கள் என்று எமில் ஜெபசிங்கனுடைய வரிகள் ஆண்டவரே இந்த நாட்களிலும் கர்த்தர் நிறைவேற்றத்தக்கதாக அநேக தேவ மனிதர்களுடைய தரிசனத்தை நிறைவேற்றத்தக்கதாக பெரிய ஒரு அசைவை இந்தியாவில் கட்டளையிடுவதற்காக ஸ்தோத்திரம்.
அதை எங்கள் கண்கள் காணும்படி செய்யறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கன்னியாகுமரி முதல் ஜம்மு காஷ்மீர் வரை எல்லா பகுதியிலும் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகட்டும், மானிடர்கள் யாவரும் காணும்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். அருமையான பிரதர் எஸ்டி டேனியல் அண்ணனுக்காக, பனஜாக்காவுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம், அன்பின் கரம், குணமாக்கும் கரத்தை அவர் மேல் வைத்து எல்லா பிறவினங்கள் சோர்வுகள் நீங்கி தூ பலத்துடன் மக்கென்று இந்த பணியை செய்ய நீங்கள் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை, வாக்குத்தத்தங்கள் அவருடைய காதுகளில் துணித்துக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கனம், துதி, மகிமை, புகழ் ஏசப்பா உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. அமேன், அமேன். ஸ்தோத்திரம். இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமும் திவ்ய ஐக்கியமும் இன்றும் என்றுமாக நிபுணப்படுவதாக. தேவி மார்ட்டின், are you ready? ஓகே அங்கிள். இன்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென். ஸ்தோத்திரம். யாவருக்கும் நன்றி. விசேஷமாக நம்ம அருமையான செய்தி கொடுத்த மகனை விசேஷமாக ஆசீர்வதித்து பயன்படுத்துவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யாவருக்கும் நன்றி. கர்த்தர் So, thank you very much, brother. Yes, sir, thank you very much. Amen. 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 Thank you. இல்லலுற்ற உன்னையே அண்ணன் ஏசழைக்கிறார், இல்லலுற்ற உன்னையே அண்ணன் ஏசழைக்கிறார். துன்புறும் நெஞ்சமே துரிதமாக வாராயோ, துன்புறும் நெஞ்சமே துரிதமாக வாராயோ. அழைக்கிறார், அழைக்கிறார் இதோ. கல்லறை தீரக்க காவலர் நடுங்க, கல்லறை தீரக்க காவலர் நடுங்க. கஸ்திகள் அடைந்தாரே கட்டுகள் அறுத்தாரே, கஸ்திகள் அடைந்தாரே கட்டுகள் அறுத்தாரே. உயிர்த்தார் ஜெயித்தார் உண்டு மீட்புனக்குமே, உயிர்த்தார் ஜெயித்தார் உண்டு மீட்புனக்குமே. அழைக்கிறார், அழைக்கிறார் இதோ.